ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு கதம்ப சாம்பார். பருப்பு வேக வச்சுக்கலாம். தக்காளி சேர்த்து பூண்டு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வந்துட்ட பிறகு கடைஞ்சிக்கு எடுத்து வச்சுக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுப்போம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கதம்ப சாம்பாருக்கு நம்ம என்ன காய் வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், கேரட், பீன்ஸு சேர்த்துக்க போகிறேன். தக்காளி சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிப்போம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை எண்ணெயில் சேர்த்து 2 நிமிஷம் வதக்குவோம். காய் வெந்துடுச்சு. பருப்பு தண்ணி சேர்த்துப்போம். கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தூவிக்கிறேன். உப்பு பத்தலை, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சாம்பார் கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கு வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குவோம். சாம்பார் தயார். பாயாசத்துக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். பச்சரிசியை வறுத்து பொரி ரெடி பண்ணிப்போம். வறுத்த பொரியை எடுத்து வச்சுட்டு அதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துப்போம். இடித்து வச்ச வெல்லம் சேர்த்துப்போம். அரிசி பொரி, தேங்காய் பல், 5-6 பாதாம், உடச்சக்கடலை ஒரு கைப்பிடி, கசகசா 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் பவுட்ரு ஆக்கிப்போம். வெல்லம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அரைச்சி வச்ச நம்ம அந்த பவுடரை இதில் கெட்டிப்படாமல் சேர்த்து கிளறி விடுவோம். உருளைக்கிழங்கு ஃப்ரை தயார். பாயாசம் தயார். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், சாம்பார், உருளைக்கிழங்கு பாயாசம். தேங்க்யூ.